உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, அந்த கரண் வீட்ல இருக்கிறவங்க யார் பெரிய இந்த வீட்ல சொல்லக்கூடாதுன்னு. இப்ப என்ன அவசியம் இருக்கு? நாம அவங்க எல்லாரையும் மறந்தாச்சு, அவங்க எல்லாரையுமே மறந்துட்டோம். அவங்க பிரீதாவையும் மறந்துட்டாங்க, ஸ்ருதியையும் மறந்துட்டாங்க. சரளா, நீ எதுக்கு ஜானகியை திட்டுற? ஆனா அவ தப்பு என்ன இருக்கு? நீ பிரீதாவ வெளியே எப்படி இருக்கான்னு பார்த்து நம்பிட்டு இருக்காத. அவ பேசுறது கூட நீ கவனிக்காத. அவ மனசுக்குள்ள பூந்து பார். இன்னைக்கும் அவங்க எல்லாம் அவ மனசுக்குள்ள இருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. அவளோட மனசுல அந்த வீட்டை சேர்ந்தவங்க யாரும் இல்ல, அந்த கரணும் இல்ல. கடந்த காலத்தை மறக்கிறதுக்காக அவளும் 2 வருஷம் ஒதுங்கி இருந்தா. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன், அந்த வீடு அவளுக்கு என்ன கொடுத்திருக்கு? அவளுக்கு அவமானத்தையும் கண்ணீரையும் தவிர வேற எதுவுமே அந்த வீடு கொடுக்கலமா. அவ மறுபடியும் அந்த வீட்டுக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. பாவம், அவ எவ்வளவுதான் சகிச்சுக்குப்பா. என்ன கேட்டா எந்த தெரு, எந்த வழி அந்த கரனோட வீட்டுக்கு போகுதோ அந்த வழிய கூட என்னோட பிரீதா ஏறெடுத்து பார்க்க கூடாது. பார்க்கணும். நீங்க எல்லாரும் பழைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம். மேடம், பழைய ஸ்டாஃப்லாம் மாறிட்டாங்க. இப்ப நாங்க தான் அங்க இருக்கோம். 1.5 வருஷமா நாங்க தான் அங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். சொல்லுங்க, நீங்க யாரை பார்க்கணும்? அது நான் எல்லாரையும். மேடம், அப்படி எப்படி எல்லாரையும் நீங்க பார்க்க முடியும்? அப்படி பார்க்கணும்னா உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் லெட்டர், ஏதாவது மெசேஜ். அப்பாயின்மெண்ட் எதுக்கு வேணும்? ஆமா மேடம், அப்பாயின்மெண்ட் லெட்டர் இல்லனா ஏதாவது மெசேஜ் இருக்கும்ல, அது ஏதாவது காட்டுங்க. ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் இல்லனா நீங்க இப்ப பார்க்க முடியாது, கிளம்புங்க. முன்ன பின்ன தெரியாதவங்கள உள்ள அனுப்ப முடியாது. மேடம், நீங்க இப்ப உள்ள போகணும்னா பிருத்திவி சாரோடைய ஆர்டர் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கா? பிருத்திவி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டா, மொத்த வீட்டையும் எடுத்துக்கிட்டாமா. ப்ளீஸ் எங்களை காப்பாத்துவா. பிருத்வி சாரா? எஸ் மேடம், பிருத்திவி சார் ஆர்டர் இல்லனா நீங்க இப்ப உள்ளே போக முடியாது. ப்ளீஸ் நீங்க இப்ப வெளியில போயிடுங்க. இங்க பாருங்க மேடம், நீங்க இங்க நிக்கிறத பார்த்தா எங்களுக்கு வேலை போயிடும். தயவு செஞ்சு வெளியில போங்க ப்ளீஸ். அட சாரோட வண்டி சொன்னா கேளுங்க மேடம். சாரோட வண்டி கிளம்புங்க, வருது, வெளியில போங்க சீக்கிரம் கதவை ப்ளீஸ் மேடம். சாரோட வண்டி கிளம்புங்க மேடம், கொஞ்சம் ஓரமா போய் நில்லுங்க. வண்டி வருது மேடம், ப்ளீஸ் போங்க மேடம். இங்க பாருங்க மேடம், சொன்னா கேளுங்க ப்ளீஸ். சைடுல போய் நில்லுங்க. என் வேலை போயிடும் மேடம், சொன்னா கேளுங்க மேடம் ப்ளீஸ்
ப்ளீஸ் மேடம், சொன்னா கேளுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், தயவு செஞ்சு ஓரமா போய் நில்லுங்க. You are under arrest, Mr. Prithvi. என்ன இது? பிருத்வி எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தான்? லாஸ்ட் டைமே இவனை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்கல்ல. இவன் ஜெயில தானே இருந்தான். அப்புறம் எப்படி இவன் திரும்பி வந்தான்? இங்க என்ன நடக்குது? இந்த 2 வருஷத்துல அப்படி என்ன நடந்துச்சு? ஏன் இந்த வீடே தலைகீழ மாறி கிடக்கு? பிருத்வி இந்த வீட்டு முதலாளி ஆயிட்டானா? அப்படி இருக்க வாய்ப்பில்ல. இருந்தாலும் இதெல்லாம் எப்படி நடக்குது? இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க யாராவது வந்தாங்களா என்ன? சார், ஒரு லேடி வந்திருந்தாங்க. அவங்க உள்ள போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள நான் உள்ள போக விடல சார், வெளியில போக சொல்லிட்டேன். பேரு? அவங்க பேரை சொல்லல சார். பிரீதா? இன்னைக்கு நான் 2 வருஷம் கழிச்சு பிரீதாவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரீதா என் முன்னாடி வராம இருக்கிறது தான் அவளுக்கு நல்லது. இல்லைன்னா நான் பண்ற அந்த காரியத்துக்கு அவ இந்த உலகத்துல ஏன் பிறந்தோன்னு நினைப்பா. என் குடும்பத்தை காப்பாத்துமா, என் குடும்பத்தை காப்பாத்துமா. எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. ரிஷப் எங்கேயோ போயிட்டான். பிருத்திவி எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டாமா. என் குடும்பத்தையே மிரட்டி வச்சிருக்காமா. தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துமா. என்னோட கரண், அவனுக்கு என்னென்னமோ நடக்குதுமா. அவனை காப்பாத்துமா. முப்பது செகண்ட். அடுத்த முறை நான் 5 செகண்ட்ல உள்ள வரலனா நீ வெளியில போயிடுவ. சமீர் அண்ணா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தேன். அவருக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு மருந்து கொடுக்க தான் நான் கூட்டிட்டு போயிருந்தேன். இந்த வீட்ல உன் வேலையை கண்டினியூ பண்ண வச்சது நான் தான் உனக்கு சம்பளம் தரேன். அதோட நீ
எனக்காக தான் வேலை பார்க்கணும், அவங்களுக்காக இல்ல. இந்த வீட்ல எந்த பூஜையும் நடக்காது. லக்ஷ்மி பூஜையும் வேண்டாம். ஏன்னு தெரியுமா? ஏன்னா உனக்கு ஐ மீன் உங்களுக்கு பூஜை பிடிக்காது. நீ ஒரு லூசுன்னு இவ்வளவு நாள் சந்தேகமா இருந்தது. ஆனா என்னைக்கு நீ பிரீதா கூட சேர்ந்து என்னை ஏமாத்தினியோ அன்னைக்கு யூ ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப். நீ நிஜமாவே 1 நம்பர் லூசு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஐ ஜஸ்ட் ஹோப்பிங் என்னைக்காவது நீ உருப்படியா பேசுவேன்னு நினைச்சேன். ஆனா எங்க, ஒரு முட்டாள் என்னைக்குமே ஒரு முட்டாளா தான் இருப்பா. நீ பூஜையை ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு தெரியும். ஏன்னா ஐயருக்கு பணம் கொடுக்கணும்ல. That's the point. வீட்ல லக்ஷ்மி பூஜை பண்றதே லக்ஷ்மிய வரவழைக்கதான், லக்ஷ்மிய வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு இல்ல. அந்த ஐயர் எப்ப வந்தாலும் லக்ஷ்மி அவன் கூடவே கூட்டிட்டு போயிடுறான். ஆனா எனக்கு லக்ஷ்மி எப்பவும் என் கைக்குள்ளேயே தான் இருக்கணும். எனக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிடிக்காது. இனிமே இந்த வீட்ல எந்த டாக்டருமே வர மாட்டான். யூ கெட் தட்? பிரித்வி ப்ளீஸ், உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சமீர் அண்ணாக்கு ஜுரம் அதிகமா இருக்கு, டாக்டர் வேணும். ஜுரம் தான், அவன் செத்து போயிட மாட்டான். கையில கிடைக்கிற மருந்தை தூக்கி அவன் வாயில போடு, அவன் சரியாயிடுவான். ஏற்கனவே உங்க எல்லாருடைய வாழ்க்கைக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன். இனிமே என்னால முடியாது. பத்தாததுக்கு அந்த மகேஷ், அவனுடைய ஹெல்த்துக்காகவும் நான் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டேன். இனிமே முடியாது. இன்னையிலிருந்து இந்த வீட்ல ஏன் பெர்மிஷன் இல்லாம ₹1 கூட செலவு ஆகாது. இஸ் தட் கிளியர்? இந்த லூத்ராச குப்பை தொட்டில தூக்கி தான் நான் வீசியிருக்கணும். கரீனாக்கா, மகேஷ்க்கு நான் போய் சாப்பாடு கொடுக்கணும். நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கிரீஷ், நம்ம சமீர் அண்ணாவை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன விஷயத்தை எதுக்கு பிருத்வி கிட்ட சொன்ன? சொல்லாம இருந்திருக்கலாம்ல. இல்ல, நான் பயந்துட்டேன். ஐம் சாரி. That's okay. இங்க என்ன நடக்குது? பிருத்வி ஏன் இப்படி பாஸ் மாதிரி நடந்துக்கிறான்? என்னமோ இந்த வீட்டுக்கே ஓனர் அவன்தான் மாதிரி. ஏன் எல்லாரும் அவனை பார்த்து இப்படி பயப்படுறாங்க? இந்த குடும்பத்தோட ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இவன் கையில வந்துச்சு? சரி, நீங்க பாருமா. சொல்லுங்க அத்தை. இன்னைக்கு மகேஷ்க்கு நானே என் கையால சாப்பாடு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா உனக்கு தான் தெரியும்ல, மகேஷ் இப்போ பேஸ்மெண்ட்ல இருக்காரு. மகேஷ் அப்பா பேஸ்மெண்ட்லயா? அதோட பேஸ்மெண்ட்ல லைட்டு ரொம்ப கம்மியா தான் இருக்கு. எனக்கு தனியா போறதுக்கு பயமா இருக்கு. நீ என் கூட வரியா ப்ளீஸ்? அத்தை, நான் போய் மாமாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். அதோட அங்கதான் நர்ஸ் இருக்கால, அவ எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு உங்களுக்கே தெரியும்ல. அதோட மாமா நம்மள யாரை பார்த்தாலும் ரொம்ப விசித்திரமா பிஹேவ் பண்றாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, நான் போய் சாப்பாடு கொடுத்துடுறேன்.
ஹேங் ஆன். உனக்கு தெரியும்ல, அவனுடைய ரூம்ல வேற யாரையாவது பார்த்தா மகேஷ் லூத்ரா மிருக மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஒருவேளை மிருகமா மாறி உன்னை அவன் அட்டாக் பண்ணிட்டா, ஐ கேன் நாட் அஃபோர்ட் யூ எ ட்ரீட்மெண்ட். ஏற்கனவே உன்னுடைய புருஷன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டான். அந்த காரணத்தினால தான் நீ இந்த வீட்ல இருக்க. இல்லன்னா நீயும் எனக்கு ஒரு பாரம் தான். அப்படின்னா அப்ப போன ரிஷப் சார் இன்னும் இந்த வீட்டுக்கு திரும்பி வரலையா? இல்லனா திரும்பி வந்து ஷர்லனோட உறவை முறிச்சிட்டு போயிட்டாரா? இந்த வீட்ல என்னதான் நடக்குது? என் புள்ள மகேஷ், இன்னைக்கு அவன் நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு. சுய புத்தி முழுசு இழந்துட்டான். அண்ட் அந்த பைத்தியக்காரன் சுய புத்தியை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டான். பிசினஸ் பேப்பர்ஸ்ல சைனிங் அத்தாரிட்டியா, சைனிங் பவரா என் பேரை போட்டுட்டான். தேங்க்ஸ் டு மீ பிசினஸோட சேர்த்து உங்க எல்லாரையும் நான் இன்னும் உயிரோட வச்சிருக்கேன். இல்லனா என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? ஒன்னும் இல்ல. நீங்க எதுக்கு இப்ப அழறீங்க? அழாம கொண்டாடுவாங்களா? உயிரா இருந்த புள்ள இப்ப பைத்தியமாயிட்டான், மிருகமாவே ஆயிட்டான். அதனால தான் அழறாங்க. வார்த்தைய அளந்து பேசு, புரியுதா? நான் சொன்னது உன் காதல விழல? உன்னோட அப்பாவை பைத்தியம்னு சொல்லிட்டாங்க. மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணி எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பண்றான். இதுதான் உண்மை. உண்மையை கேட்டா கஷ்டமா இருக்குல்ல? ஏய், என் அப்பா பத்தி பேசின நடக்கிறத வேற சொல்லிட்டேன். அதுக்கு என்ன? வாட்? அன்பிலீவபிள் மேன். அறிவு இருக்கா? மரியாதை தெரியாது? நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப நீ ஷைனிங் பிரான்ச்சோடைய முதலாளி கிடையாது, ஒரு சாதாரண எம்ப்ளாய், ஒரு வேலைக்காரன். கம்பெனில யார ஹையர் பண்ணுவேன், யார கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுவேன்னு இப்ப நான் தான் டிசைட் பண்ணுவேன். அதுக்கான பவர் எனக்கு மட்டும்தான் இருக்கு. சோ நீ என்கிட்ட மரியாதையா பேசு, இல்லனா ஐ வில் ஃபயர் யூ. அண்ட் எனக்கு நல்லா தெரியும் இந்த வேலை உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் கூடயே இருந்து என்ன கண்காணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால இனிமே நீ என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்ட எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு மட்டும் கோபம் வந்தா நான் உன்னை இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த கம்பெனியை விட்டு உன்னை கிக் அவுட் பண்ணிடுவேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? கிரீஷ், சார், கரனுக்கு தினமும் காலையில பாதாம் கூட, ஒரு நாளை கூட அவன் மறக்க கூடாது. இந்த வீட்டோடைய முதலாளி நான் தான். இது எல்லாத்தையுமே உனக்கு பிச்சை போட்டிருக்காரா என்னோட அப்பா. பொழைச்சு போ, புரியுதா? இன்னொரு விஷயத்த மறக்காத, என் அண்ணன் மட்டும் இங்க இருந்திருந்தானா நான் அவனுக்கும் அவன் தகுதி என்னங்கறத காட்டியிருப்பேன். என்னடா சொன்ன? உனக்கு என்ன திமிரு இருக்கு? நாளைக்கு என் அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒருவேளை உன் டேடிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன? 50% உன்கிட்ட, 50% உன் அண்ணன் கிட்ட. 2 பேருக்குள்ள டிவைட் ஆயிடும். ஆனா இங்க நான் டிவைட் இல்ல, ரூல் பண்ண வந்திருக்கேன்.
சோ நான் உன் அப்பனை உயிரோட தான் வச்சிருப்பேன். ஏய், அமைதியாரு, அமைதியா இருப்பா. எதுவும் சொல்லாத. அமைதியாரு, அமைதியாரு. நீ நீ ஏன் கூட வா வா. நீ உன் அப்பாவை ரொம்ப நேசிக்கிறன்னு எனக்கு தெரியும். அவர் உயிரோட இருக்கணும்னு தான் நீ நினைக்கிற. என் விருப்பமும் அதுதான். ஏன்னா உன் அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுடைய முதலாளி நான் தான். அமைதியா இருப்பா, அமைதியா இரு. எதுவும் பேசாத. என் கூட வா வா. அவனை கூட்டிட்டு போய் நல்லா புரிய வைங்க. அவன் எல்லைய மீற வேணான்னு சொல்லுங்க. இல்லன்னா எல்லாருக்குமே கஷ்டம்தான். அவுட். கோவம் வருதா? ஏன் மறந்துட்டியா? நான் உன்னுடைய புருஷன். ஒரு காலத்துல நீ என்ன ரொம்ப காதலிச்ச, பட் நாட் எனிமோர். ஆனா என்னைக்கு பிரீதா கூட சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணியோ அன்னைக்கு அந்த உரிமையை நீ இழந்துட்ட. அந்த துரோகத்தை நான் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்டேன்.